குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை. தினமும் இந்த ஒரு வார்த்தையை ஒரு 100 தடவையாவது கேட்டிருப்போம் இல்லையா? நல்லதா நினைச்சா நல்லதே நடக்கும் அப்படின்னு எல்லாரும் நமக்கு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம தினமும் எவ்வளவு நல்ல விஷயங்களை நினைக்கிறோம். ஆனா ஏன் நமக்கு சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிற விஷயங்கள் நமக்கு நடக்கிறதே இல்லை? உண்மையிலே எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னா என்ன? நம்ம மொபைல் பார்க்கறத நிறுத்துறதோ, இல்லை சோஷியல் மீடியா விட்டு விலகி நிற்கிறதோ, இல்லை நம்முடைய பர்சனலாக நம்ம செய்கிற ஏதாவது ஒரு விஷயங்களை விட்டு விலகிறதோ கிடையாது. இல்லை, அதை பற்றி நான் பேச போகிறதே இல்லை. உங்கள் மூளைக்குள்ளே உங்களுக்கே தெரியாமல் தினமும் ஓடிட்டுருக்க ஆழ் மனசுடைய ஒரு உரையாடல் பற்றி தான், அதாவது இன்டர்னல் டயலாக், அதை பற்றி தான் பேச போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு அடுத்து வரப்போகிற ஒரு 7-8 நிமிஷம் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, உங்களுடைய எதிர்காலத்துடைய ஒவ்வொரு செங்கலையும் செதுக்கிற மாதிரி ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு 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 விஷயம் தான் நீங்க பேச போறோம். சரி, ஒரு கதையோட ஆரம்பிக்கலாமா? ஒரு பெரிய ஊர்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹோட்டல் இருந்துச்சாம். அங்க ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பெரிய ஒரு சமையல்காரர் இருந்தாரா. அவர் செய்கிற குக்கிங் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பழக்கம் இருந்தது. என்னென்னா, அவர் சமையல், அதாவது கிச்சனுக்குள்ளே போகும்போது வெளியிலேருந்து எந்த ஒரு பொருளோ, அதோ மசாலாவோ எந்த ஒரு திங்ஸோ எடுத்துகிட்டு போக மாட்டார். அங்கே ஒரு பெரிய பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கோ அதை வச்சு தான் குக்கிங் பண்ணுவாராம். ஸோ அவர் குக் பண்ணுறது எல்லா நாளுமே நல்லா இருக்கும். ஒரு நாள் அவர் குக் பண்ணுறதுல கொஞ்சம் கசப்பான காய்கறிகளும் சில பொருளும் தான் இருந்தது. அன்னைக்கு அந்த வாடிக்கையாளர்கள் சாப்பிட்டுட்டு சொன்னாங்களா, என்ன சாப்பாடு இது, இவ்வளோ கசப்பாக இருக்கே அப்படின்னு கோவப்பட்டாங்களாம். அப்போ அந்த சமையல்காரர் அமைதியாக சொன்னாரா, மன்னிச்சிருங்க, பெட்டியில் என்ன இருந்துச்சோ அதை தான் நான் சமைச்சேன். பெட்டிக்குள்ளே கசப்பான பொருட்கள் இருக்கும் பொழுது என்னால் எப்படி இனிப்பான ஒரு டேஸ்டியான ஒரு ஃபுட்டு கொடுக்க முடியும்? இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பெட்டி தான் நம்மளுடைய மூளை, அந்த சமைக்கிற உணவு தான் நம்மளுடைய வாழ்க்கைன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம தினமும் என்ன நினைக்கிறோம்? நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை, ஏன்னா யாருக்குமே பிடிக்காது, நான் என்ன செஞ்சாலும் தோத்து போயிட்டே இருக்கேன், இப்படி கசப்பான எண்ணங்களை தினமும் நம்ம மூளைன்ற பெட்டிக்குள்ள போட்டுட்டு வாழ்க்கை இனிமையா இருக்கணும், அல்ல சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா எப்படி நடக்கும்? உங்க எதிர்காலம்ன்றது வேற எங்கிருந்தோ வரப்போறது கிடையாது. சரியா? உங்களுடைய மூளைன்ற பெட்டிக்குள்ள நம்ம தினமும் சேகரிச்சு வைக்கிற ஒரு எண்ணங்களுடைய கூட்டு தொகைன்னு தான் சொல்லலாம். சரியா? நம்ம நினைக்கிறோம், இல்லை நான் நல்லவன் தான், எனக்கு மட்டும் ஏங்க இப்படிலாம் கெட்டதே நடக்குது, நான் அப்படி தான் யோசிக்கும் போது இங்கே தான் ஒரு சயின்ஸ் ஒரு விஷயம் சொல்லுது. நம்ம மூளையில் RAS, அது ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா. இந்த பகுதி என்ன பண்ணுமா, இதோட வேலை என்னன்னா, நீங்கள் எதை அதிகமாக யோசிக்கிறீங்களோ அதை மட்டும்தான் இந்த உலகத்தில் உங்கள் கண்ணுக்கு அது காமிச்சிட்டே இருக்குமா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரெட் கலர் கார் வாங்கணும்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கார் உங்களுக்கு ரெட் கலர் காராக தான் தெரியும். சரிங்களா? உங்கள் கண்ணில் அதுதான் வந்துகிட்டே இருக்கும். அந்த காரெல்லாம் அன்னைக்கு தான் புதுசாக அந்த ரோட்டுக்கு வந்ததில்லை, அது ஆல்ரெடி அந்த ரோட்டில் இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் நம்முடைய மூளை அதையே திங்க் பண்ணிட்டு இருந்ததால அதை இப்போதான் கவனிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகம். நம்ம உலகம் ஏமாற்றுக்காரர்கள் நிறைஞ்ச உலகம்னா நம்ம கண்ணுக்கு ஏமாத்துக்காரவங்க மட்டும்தான் தெரிவாங்க. இல்லை, என்கிட்ட திறமை இருக்கு, எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா எல்லா தடைகளுக்கு நடுவிலும் உங்களுக்கு வாய்ப்புகள் மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம சிரிச்சா அது சிரிக்கும், நம்ம முறைச்சோம்னா அது முறைக்கும். புரியுதுங்களா? உலகத்தை மாற்ற நினைக்க வேண்டாம். நம்ம முதல்ல நம்முடைய எண்ணங்களை கண்ணாடி மாதிரி அந்த அந்த எண்ணம்ன்ற அந்த கண்ணாடியை துறைங்க. சரியா? இன்னொரு ஆழமான ஒரு கதை சொல்லட்டுமா? அது ரொம்ப தாட்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி. ஒரு தாத்தாவும் பேரனும் ஒரு வீட்டில் இருந்தாங்க. அந்த பேரன் எப்போவுமே நெகட்டிவாக தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பான். தாத்தா எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அப்போ தாத்தா என்ன பண்ண, ஒரு 2 செடிகளை நட்டுட்டு இடது பக்கத்தில் உள்ள செடிக்கிட்ட பாசிட்டிவாக போய் பேசி தண்ணி ஊற்றிட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ சூப்பராக இந்த தோட்டத்துக்கே அழகுன்னு சொல்லு அப்படின்னா. வலது பக்கம் இருக்கிற செடிக்கிட்ட போய் நெகட்டிவாக சொல்லு, நீ ஒரு வேஸ்ட்டு, உன்னால் எந்த பயனுமே இல்லைன்னு சொல்லு அப்படின்னு அந்த பேரன் கிட்ட பேரனும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் அதை பண்ணிகிட்டே இருந்தான். கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்பொழுது அவன் பாசிட்டிவாக சொன்ன அந்த செடி பூத்து குலுங்கி அந்த தோட்டத்துக்கே ஒரு நல்ல வாசனையை கொடுத்துச்சு. பட் அவன் நெகட்டிவாக பேசின செடி வாடி வதங்க தொடங்குச்சு. அப்போ அந்த பேரன் தாத்தா ஆச்சரியப்பட்டு தாத்தா கிட்ட கேட்டானா, செடிக்கு எப்படி வார்த்தைகள் புரியும் அப்படின்னு கேட்டா. அப்போ தாத்தா சொன்னாரா, வார்த்தைகள் செடிக்கு தெரியாது, பட் நீ பேசும்போது நீ பேசுகிற அந்த வைப்ரேஷன் அந்த செடியை பாதிக்குது. அப்போ இந்த செடிக்கே இந்த நிலைமைனா, நீ தினமும் யோசிக்கிற எண்ணங்கள், நீ பேசுகிற வார்த்தைகள் உன்னை எப்படி பாதிக்கும்னு அவர் பேரங்கிட்ட சொன்னாரா.
நாமளும் அப்படிதான் வெளி உலகில் மற்றவங்க கிட்ட ரொம்ப மரியாதையோட அன்பா பேசிட்டு இருக்கோம். ஆனால் தனியா இருக்கும் பொழுது நமக்குள்ள நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் எதுவும் முடியாது, நான் ஒரு வேஸ்ட், எனக்கு அந்த அளவு திறமை இல்லை, அறிவு இல்லை, நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இப்படின்னு நமக்குள்ளே நம்ம சொல்ற இந்த ரகசிய வார்த்தைகள் தான் நம்மளுடைய ஃபியூச்சரையே தீர்மானிக்குது. நீங்க உங்களுக்கு எதிரியா மாறுறத முதல்ல நிறுத்தாத வரைக்கும் எந்த மோட்டிவேஷனல் வீடியோ ஆர் என்ன கருத்துக்களாலேயோ எந்த ஒரு சாமியாலேயோ கடவுளாலேயோ உங்களை கண்டிப்பா உயர்த்தவே முடியாது. உங்க திங்கிங் முதல்ல நல்லா இருக்கணும். சரி, இதையெல்லாம் புரிஞ்ச பிறகு இது நடைமுறையில நம்ம எப்படி மாத்துறது? 3 எளிமையான ஒரு வழிகளை சொல்றேன். ஏன் இது அப்படின்றத மாற்றி எப்படின்றத முதல்ல கேட்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஷிஃப்ட் பண்ண கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறதுன்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலாக ஏன்னு கேட்கும்பொழுது மூளை நிறையா அதுக்கு தேவையில்லாத சாக்கு போக்குகளை தான் சொல்லும். இதை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்னு கேட்டு பாருங்களேன். எப்படின்ற கொஸ்டின் வரும்பொழுது மூளை உங்களுக்கு யோசிக்க ஆரம்பிக்கும். எண்ணங்களை எழுதுங்க. பிரெயின் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனசுல தோன்ற அந்த தாட்ஸ், அதாவது பயம், கவலை, இதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு அதை கிழிச்சு போட்டுருங்க. இப்போ அந்த எண்ணங்களை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு நெகட்டிவானதை, அது தேவையில்லாத விஷயங்கள் இருக்குன்னு தெரியும். அதுதான் உங்களுக்கு புரியும். அதே அப்புறம் சுய உரையாடல், அதாவது மைண்ட்ஃபுல் செல்ஃப் டாக்ஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது தினமும் காலையில் எழுது இன்னைக்கு நாள் எப்படி அமைய போகுதுன்றது சந்தேகத்தோட தொடங்காம பாசிட்டிவா இன்னைக்கு எனக்கு என்ன சவால் வந்தாலும் சரி அதை நான் ஃபேஸ் பண்றவுடைய பவர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள நீங்களே உங்களுக்குள்ள பாசிட்டிவா சொல்லிக்கிட்டே இருங்க. கடைசியா நான் ஒண்ணே தான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோட கடைசி பகுதிக்குள்ள வந்திருக்கும். இது உங்களுடைய எப்படி சொல்ல ஒரு நியூ தாட்டோட தொடக்கமா இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம பேச போற எண்ணம் போல் வாழ்க்கைன்றது ஏதோ ஒரு புக்ல படிச்ச ஒரு நல்ல ஒரு கோட்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. அது உங்களுடைய பிரபஞ்சத்துடைய எப்படி சொல்றது ஒரு மாறாத உண்மைன்னு சொல்லலாம். எதிர்காலம்ன்றது நாளைக்கோ இல்லை அடுத்த மாசமோ இல்லை அடுத்த வருஷமோ எங்கிறதோ ஓடி வரப்போறதோ கிடையாது. ஆனா இந்த எண்ணம் இன்னையில, இந்த நிமிஷம், இந்த நொடியில உங்களுக்குள்ள என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய எண்ணங்கள்ல தோணும். அதுதான் நீங்க அறுக்க போறீங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு சிற்பிக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறை இருக்கு இல்லையா? அந்த பாறையை பார்த்ததும் அவன் வெறும் கல்லுன்னு நினைச்சானா? அது கடைசி வரைக்கும் கல்லாதான் இருக்கும் இல்லையா? ஆனா அதுக்குள்ள ஒரு அழகான சிலை இருக்குன்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய அந்த ஒளி அந்த பாறையை செதுக்க தொடங்கும். அப்படி செதுக்கும் பொழுது எவ்வளோ ஒரு அழகான சிற்பம் வரும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையும் அது மாதிரி ஒரு பாரம் தான். நம்முடைய எண்ணங்கள் தான் அந்த ஒரு சிலையா வரப்போகுது. நம்முடைய எண்ணங்களை வச்சு நம்மளை காயப்படுத்த போறோமா, இல்லை நேர்மறையான ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களை வச்சுட்டு நம்மளுடைய வெற்றியாளராக செதுக்க போறோமா? அந்த ஸ்கல்ப் பண்ண போட்டு உங்க கையில தான் இருக்கு. கவலைகள் வரும், தோல்விகள் வரும், 1000 பிரச்சனைகள் நம்மளை சுத்தி வந்துட்டே தான் இருக்குமா. ஆனா அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அந்த பிரச்சனைகளை விட்டு எப்படி வெளியே வருது, அதை எப்படி பார்க்குறீங்க, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திங்க் பண்ற விஷயத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். பயம் இருக்கும் பொழுது என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. இதை தாண்டி நான் வளர முடியுமா, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லுங்க. ஒரு தோத்து போகும்போது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இது எனக்கு கிடைச்ச அனுபவம் அப்படின்னு ஒரு மாற்றி யோசிச்சு பாருங்க. சுவர் இருந்தால் தானங்க சித்திரம் அறிய முடியும். அது சொல்லி பாருங்களேன். அந்த சுவர் உங்க மனசுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய எண்ணங்கள்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய எண்ணங்களை உயர்த்துங்க, உங்களுடைய வாழ்க்கை தானா உயரும். இன்னையிலேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தொடக்கத்தை உருவாக்குங்க. உங்களுடைய எண்ணங்களை ஆள தொடங்குங்க. அதே உங்களுடைய திங்கிங் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ண மாதிரி. நீங்க என்ன திங்க் பண்றீங்க, பாசிட்டிவான விஷயங்களை உங்களை கண்ட்ரோல் பண்ண வைங்க. நெகட்டிவான தாட்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ண வைக்காதீங்க. அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. நெகட்டிவான விஷயங்களை பேசுறவங்களையும் தூர வச்சிருங்க. உங்களுடைய இந்த வீடியோ உங்களுடைய லைஃப்ல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்கோம் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்க ஃபேமிலியில யாராவது ஒருத்தவங்க என்ன சொல்றது ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்டோட, ரொம்ப ஒரு பயத்தோட, நம்ம என்ன செஞ்சாலும் ஐயோ நான் இது சக்சஸ்ஃபுல்லா வராது அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நல்ல எண்ணங்களை விதைக்கிறதோட ஒரு நல்ல எண்ணமோட சொல்லலாம், ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். உங்களுடைய எண்ணங்களால உங்களுடைய ஃபியூச்சரை நல்ல பெஸ்டா உருவாக்குங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கும். கடவுளை வேண்டிக்கிறேன் உங்களுக்கு பாசிட்டிவான டேவா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.